ஃப்ரெண்ட்ஸ், இப்போ மீன் குழம்பு எப்படி வைக்கணுன்றத உங்களுக்கு நான் சொல்கிறேன். நீங்கள் எப்படி வீட்டில் செஞ்சு அசத்தணுன்றது நீங்கள் செஞ்சு காட்டணும். ஓகேங்களா? ஒரு சொம்பில் தண்ணி எடுத்து ஊற்றி ஒரு கிணத்துல ஊற்றி வச்சுக்கோங்க. புளி கொஞ்சம் போட்டுக்குங்க. புளி நல்லா ஊறினோடனே கரைச்சி கடகடன்னு என்ன பண்ணுங்க, அந்த திப்பியெல்லாம் எடுத்து கீழே போட்டுட்டு வடிகட்டி வச்சுக்கோங்க. ஒரு வெங்காயம் ஒரு தக்காளி நல்லா பொடி பொடியாக கட் பண்ணி மிக்ஸி ஜாரில் அரைச்சி அந்த கரைச்சி வச்ச புளி தண்ணி பார்த்தீங்களா, அதில் கொட்டிடுங்க. குழம்பு கட்டியாக இருக்கிறதுக்காக நான் சொல்கிறேன். அதில் கொட்டிடுங்க. ரெண்டாவது மசாலா, மிளகாத்தூள், மீன் குழம்பு மசாலா இருக்குது பார்த்தீங்களா, அது, மஞ்சத்தூள், உப்பு, கொத்தமல்லி தலை இருக்குல்ல, அதை நல்லா கழுவிட்டு அதையும் பிச்சு பிச்சு போட்டு எல்லாத்தையும் கறந்து அந்த புளி தண்ணியோட வச்சுக்கோங்க தனியாக. 2 வெங்காயம் 2 தக்காளி பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. பச்சை மிளகா எல்லாத்தையும் ஒன்றா வச்சுக்கோங்க. கடாயை வச்சுருங்க. அடுப்பில் எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டு வெந்தயம் போட்டு நல்லா வதக்கிட்டு இந்த தக்காளி வெங்காயம் பச்சை மிளகா வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, அதெல்லாம் ஒன்றா போட்டு கொட்டி நல்லா வதக்கிட்டு இந்த புளி கரைச்சி வச்சுருக்கலாம் அதையும் போட்டு நல்லா கொதிக்க விடுங்க. நல்லா கொதி வந்தோடனே மீன் கழுவி வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, அந்த மீனை தூக்கி அதில் போட்டுருங்க. லைட்டாக சிம்மில் வச்சிடணும் மீன் போடுறப்ப. கொதி வந்தோடனே நல்லா அப்புறம் நல்லா லைட்டாக கொதி வந்தோடனே அப்புறமா மீன் குழம்பு இறக்கி வச்சுட்டு சுடுசோத்தில் ஊற்றி சாப்பிட்டு பாருங்கள். செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க. சாப்பிட்டுட்டு எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள் எப்படி இருக்குன்னு. ஒவ்வொன்றா நான் சொல்கிறேன் உங்களுக்கு.